ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நீங்க பாக்குறது சிகப்பு பீன்ஸ், அதாவது கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல செஞ்ச டிக்கிங்க. இதை வந்து ரேப்பாவும் யூஸ் பண்ணலாம், ரேப்பாவும் செஞ்சு இப்ப ரைஸ் ஃபிளார் ரேப்ல தான் நான் இதை ரேப் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்நாக்காவும் எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஈஸியாவும் இருக்கும். ஏன்னா இப்ப குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நம்ம இந்த சிகப்பு பீன்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா இது மாதிரி நாம செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஏர் ஃப்ரையர்ல செஞ்சது, இது தோசை கல்லுல சுட்டது. நம்ம ஈஸியா செஞ்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இதுல எண்ணெய் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. டேஸ்ட் வந்து ஒரு நூல் விட்டு தான் இருக்கும். எண்ணெயில செய்யறதுக்கும் நம்ம டோஸ்ட் பண்றதுக்கும் எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுக்கும் ஏர் ஃப்ரையர்ல செய்யும் போது உங்களுக்கு செஞ்சதால நல்ல முறுமுறுன்னு இருக்கு. எண்ணெயே ரொம்பவும் கம்மியா. இது ஒரு டைப்ல இருக்கும், இது ஒரு டைப்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்க்கலாங்க. இதை வந்து நம்ம சப்பாத்திக்குள்ளேயும் வச்சு நம்ம இந்த டிக்கியை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், குவிக்கா செஞ்சுக்கலாம். எல்லாருமே செஞ்சிடலாங்க. 10 வயசு பொண்ணு கூட செஞ்சிடலாம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஹெல்த்தியான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பாக்குறது ராஜ்மா டிக்கிங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இன்னைக்கு வந்து நான் இந்த ராஜ்மால ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, அதிகமான புரோட்டீன் இருக்கிறது இதுதாங்க. புரோட்டீன் வந்து வெள்ளைக்கடை பிரவுன் கடலையும் இந்த ராஜ்மாவிலையும் தான் இருக்கு. அதனால அவங்க வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, டயட்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்றது வந்து அதிகமா இதை பயன்படுத்த சொல்றாங்க. ஆனா நம்ம சுண்டலா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எந்த குழந்தையும் சாப்பிடாது, எந்த பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் இது வந்து ஒரு நைட் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இதை வந்து நான் சுண்டலுக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டும் செய்வேன். அது மாதிரி ஈஸியா இருக்கும். இது போல கொஞ்சம் நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதை டிக்கியா சாப்பிடலாம், ஸ்டஃபிங்கா சாப்பிடலாம். அது மாதிரி எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், குவிக்காவும் செஞ்சுக்கலாம். ஒன்னும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. பாருங்க, போர்டில் பார்த்தீங்களா, இவ்வளவுதான் நமக்கு இதுக்கு வேணும். ஒன்றும் பெருசா வேண்டியது இல்லை. ஆனா இது மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது ஒரு நிமிஷத்துல ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்மாஷ் ஆனதுமே இந்த சாப் பண்ண ஆனியன் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்து வச்சேன். இதுல வந்து 3 to 4 வரைக்கும் வரும். இதுல அரிஞ்ச கொத்தமல்லி, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா புதினா கூட போட்டுக்கலாம். ஆனா கொத்தமல்லி மட்டுமே போதும் இதுக்கு. இதுக்கு வரமிளகாய் தூள் காரத்துக்கு. இதோட நம்ம மிளகு தூளும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், உடம்புக்கும் நல்லது. மொத்தமே வரமிளகாய் தூள் போடாம கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அப்புறம் இது கொஞ்சம் தனியா தூள், நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதுல வந்து கரம் மசாலா பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். இதுல வந்து உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கேன், அதனால கொஞ்சமா உப்பு போடுறேன். நான் சுண்டல் தாளிக்கும் போது கூட நான் மேல் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் அதுக்கு. அது மாதிரி கொஞ்சமா உப்பு போட்டுக்குவேன் நான். இப்போ இதுல வந்து கொஞ்சம் ரைஸ் ஃபிளார், பைண்டிங் ஏஜென்ட்டா வேணும். ரைஸ் ஃபிளார் மட்டுமா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு உடனே சந்தேகம் வரும் உங்களுக்கு. கார்ன்ஃபிளவர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு மைதா வேண்டாம். இப்போ இது பிசைஞ்சிடலாம். பாருங்க எவ்வளவு குவிக்கா ஆயிடுச்சு. ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம், இல்ல மத்தியானம் சப்பாத்தில ராப்பாட்டவும் செஞ்சு கொடுக்கலாம், நம்ம லஞ்ச் பாக்ஸும் கொடுக்கலாம், நாமளும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகும்போதும் சட்டுன்னு நாம செஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளவு குவிக்கா ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நாம ரோல் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு தண்ணி தொட்டுக்கணும், எண்ணெய் தொட்டுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு 10-12 வயசு குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். இப்பெல்லாம் ஆம்பளை பசங்களும் செய்யறாங்க, பொம்பளை பொண்ணுங்களும் நல்லா சுறுசுறுப்பா எல்லாமே கத்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை நாமளே தான் தயாரிச்சுக்கணும். ஏன்னா செலவு பண்ண முடியாது அந்த அளவுக்கு. இப்ப எல்லாம் நிறைய படிக்க போறாங்க குழந்தைங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நாம எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். நான் பாஸே பண்ணல, அப்படியே பிசைஞ்சதுல இருந்து அப்படியே நான் கண்டினியூவா உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அது மாதிரி நாம செஞ்சுக்கலாம். ஓவலா வேணுமா, ரவுண்டா வேணுமா, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். திலக்க மாட்டம் வேணுமா, அது மாதிரி எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க இது மாதிரி ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், 4 பீஸ் வந்திருக்கு நான் செஞ்ச குவான்டிட்டிக்கு. இப்போ வந்து இந்த கப் அளவுக்கு நான் ஒரு இந்த டப்பர்வேர் கப்பு, இது பாக்ஸ், அதுல வந்து ஒரு பாக்ஸ் அளவுக்கு நான் இது கிட்னி பீன்ஸ் எடுத்து ஊற வச்சது வேக வச்சது எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதுல தான் நான் இப்போ அந்த அளவுக்கு தான் எடுத்து போட்டு செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம கட்லெட்டா டோஸ்ட் பண்ணலாம், கட்லெட் ஆட்டம்.
டிக்கி அப்படிங்கிறதும் கட்லெட்டுங்கிறதும் கொஞ்சம் வித்தியாசம் வேற வேற மாதிரி வரும். கட்லெட்டுங்கிறது மெயினா வந்து பொட்டேட்டோ மட்டும்தான் வச்சு செய்வாங்க. டிக்கிங்கும் போது இதுல நிறைய வேரியேஷன்ஸ் வரும். இப்போ இது பாருங்க, இதுல வந்து இது இப்படியே டோஸ்ட் பண்ணலாம். இன்னொன்னும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இது ரைஸ் பேப்பர், இது ஆன்லைன்ல நம்ம வாங்கிக்கலாம். இது ஒண்ணு இல்ல, அரிசி கஞ்சியில செஞ்சது தான். இப்போ இதை வந்து நம்ம இப்போ இது மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இதுல போட்டு அப்படியே திருப்பி போட்டு எடுத்தோம்னா போதும். ஒரு நிமிஷத்துலயே உங்களுக்கு சாஃப்ட் ஆயிடும். கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஈஸியா சாஃப்ட் ஆயிடும். பாருங்க, உங்களுக்கு வந்து நான் பாஸ் போடாம அப்படியே உங்களுக்கு செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சுஜாதா ஏதோ ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது. அதுக்கோசமே நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலா காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, இது ஓரளவுக்கு ஊறி இருக்கு, போதும். இப்போ நாம இதை எடுத்து நம்ம ஒரு தட்டுலையோ இது மாதிரி மணப்பலகையிலையோ போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை மடிச்சிடணும். இது வந்து டக் டக் டக்குன்னு செய்யணும். கொஞ்சம் விட்டாலும் இது அப்படியே ஊறி போய் அப்படியே உங்களுக்கு வதவதான் ஆயிடும். பாருங்க, இது மாதிரி எப்படி வேணுமோ அப்படி. ஒரு பக்கமா இருந்தது அப்படின்னா சாரி உங்களுக்கு சரியா பார்க்க முடியல. இது மாதிரி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி நாம இன்னொன்னு உங்களுக்கு மடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதை தோசைக்கல் ரெடியா இருக்கு. இந்த இதுல எடுத்து நம்ம பாருங்க, இதுல நான் வைக்கிறேன். ஏர் ஃப்ரையர்ல உங்களுக்கு டோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு செட்டு. இன்னொன்று வந்து அது தண்ணியில் போட்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அது பார்த்தோம். நான் இந்த பக்கம் திருப்பும் போது கேமராவை நான் திருப்பாம விட்டுட்டேன். அதனால இதை இப்படி இன்னொரு தரம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி அதாவது மூழ்கிற அளவுக்கு நல்ல பெரிய தட்டா எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம முக்கோணமா கட் பண்ணியும் செய்யலாம். ஆனா அதுக்கு வந்து டைம் பத்தாது உங்களுக்கு. இது டக்குன்னு ஊறிடும். இது பாருங்க, இது மாதிரி ஒரு 4-5 தரம் தண்ணியில திருப்பினோம் அப்படின்னா, ஆனா ஒவ்வொரு ஷீட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நாம வந்து வாங்குறது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பாருங்க, இது மாதிரி இப்ப நான் கரெக்டா திருப்பி வச்சிட்டேன். இப்படி மடிச்சு விட்டுடுங்க. மடிச்சு விட்டுட்டு நான் ஒரு ஷீட்டை வந்து மேல் பக்கமும் இன்னொன்னு வந்து கீழ் பக்கமும் மடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரே பக்கம் மொத்தம் இருந்ததுன்னா டோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கோசம் நான் இது மாதிரி மடிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, நாம தோசைக்கல் சூடா இருக்கு, இதுல வைக்கலாம். இப்போ அனல் கம்மி வச்சுக்கோங்க. பாருங்க, இன்னொன்னு இந்த டிக்கி வந்து இதுலயே நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ அனல் நான் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ நாம ஏர் ஃப்ரையர்ல இன்னொன்னு வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதுக்கும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணிட்டு இப்போ இது டைமர் காமிக்குது. நம்ம டைமை கம்மி பண்ணிக்கலாம். 5 minutes. ஓகே, இது வந்து டெம்பரேச்சர் இப்போ வந்து 165 வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது டோஸ்ட் ஆகும். இப்போ அதே மீன் டைம்ல நம்ம இந்த அடுப்புல வச்சிருக்கிறதையும் நம்ம டோஸ்ட் பண்ணலாம். இது டோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நாம இதை வந்து எதுலையும் டிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உடையவும் உடையாது, ஒன்றும் ஆகாது. இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணணும், நிறைய எண்ணெய் விடணும், அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இதையும் இப்படி திருப்பி போடலாம். இப்போ இது வந்து நல்லா மொறுமொறுன்னு மேலே இந்த ரைஸ் ஷீட் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நம்ம வித்தியாசமாக உள்ள ஃபில்லிங் வந்து பல விதமாக நம்ம மாற்றி செஞ்சுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் 2வது தரம் கூட ஸ்ப்ரே பண்ணலை, அந்த எண்ணெயே போதுங்க. டயட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுக்கோசமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுட்டில் வந்து ரொம்பவும் டயட் இருக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எண்ணெய் பதார்த்தங்களை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு இது மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கலாங்க. டாக்டருக்கு செலவு பண்ணுறதும் கம்மியாக இருக்கும். டாக்டருக்கு மட்டுங்களா, அவர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு செலவு பண்ணணுமே, அது யோசனை பண்ணணும் இல்லைங்களா எல்லாருமே நம்ம. இப்போ பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும்.
ஏர் ஃப்ரையர்ல இப்போ 3 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இது டோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இன்னும் கூட நமக்கு ரோஸ்டாக வேணும் அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம திருப்பி வைக்கலாம். இப்போ பாருங்க இது மேலே வந்து அப்படியே முறுமுறுன்னு ஆயிருக்கு பாருங்க. உங்களுக்கு சத்தம் கேட்குதுங்களா? நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கு. இப்போ நான் இதை வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ண போகிறேன். எண்ணெய் வேணும்னா எண்ணெய் போட்டுக்கலாம். $165 5 மினிட்ஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது இன்னொரு 5 மினிட்ஸ் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க இதில் வந்து அப்படியே நான் சைடில் திருப்பி வச்சு இந்த பக்கம் டோஸ்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்படியும் நம்ம நிறுத்தி டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 10 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட சாஸு, க்ரீன் சட்னி, இந்த நம்ம ஸ்வீட் சட்னி எது மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்போ வந்து இந்த பக்கம் அடுப்பில் வச்சதும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுப்புலையும் வச்சு எடுத்துக்கலாம், இது மாதிரி ஏர் ஃப்ரையர்லையும் எடுத்துக்கலாம். இப்போ ஹேர் ஃப்ரையர் நான் புதுசாக வாங்கியிருக்கிறதால அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கோசம் நீங்கள் வாங்கணும்னு இல்லை, வாங்கினவங்க எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கோசம் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நல்லா ஹெல்த்தியான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.